நவக்கிரக மண்டபத்தில் சனி அமர்ந்தார். கர்மாவின் கணக்கே அங்கே தீர்ப்பாயிருந்தது. சனியின் பார்வை விழுந்ததும் நட்சத்திரம் கூட சற்றே நின்றது போல மந்தமாயிற்று. ஒரு கேள்வி எழுந்தது. சிவன் கர்மாவிற்கு அப்பாற்பட்டவரா என்று சனியிடம். சனி கூறினார், தர்மம் எல்லோருக்கும் ஒரே சட்டம், சோதனை தவிர்க்க முடியாது. சனி கைலாசத்தை நோக்கி புறப்பட்டார். சிவனும் கர்மாவை மதிப்பாரா என்ற சோதனைக்கு. கைலாசத்தின் வானம் இரும்பு நீலமாய் மாறியது. பனித்துளிகளே மந்தமாக விழுந்தன. தேவர்கள் உடம்பில் பாரம் வந்தது. கர்மா நெருங்குது என்று அனைவரும் உணர்ந்தனர். மலை உச்சியில் சனியின் தேரம் தெரிந்தது. கருப்பு காகங்கள் வட்டமிட்டன. தேவர்கள் சொன்னார்கள், சனி சோதிக்க வருகிறார். ஆனால் சிவன் அமைதியே பதில். சிவன் சொன்னார், கர்மா வந்தாலும் வரட்டும், சோதனைக்கு தயாரானார். சனி கைலாச வாசலில் இறங்கினார். அந்த இடமே கர்மாவின் பாரம் போல கனமாயிற்று. சிவன் அமைதியாக வெளியே வந்தார். சோதனைக்கே அவர் மரியாதை தந்தார். சனி சொன்னார், தேவர்களும் கூட கர்மாவை மதிக்க வேண்டும், சோதனை தவிர்க்க முடியாது. சிவன் சொன்னார், கர்மாவை இயக்குபவனல்ல, அதை சாட்சி போல் காக்கும் சக்தி நான். சனியின் பார்வை விழுந்ததும் காலம் மந்தமாயிற்று. ஆனால் சிவன் அசையாமல் நின்றார். சனி கர்மாவின் பாரத்தை விட்டார். அனைவரும் சாய்ந்தனர். ஆனால் சிவன் மட்டும் அசையவில்லை. நந்தி கூட பாரத்தில் துடித்தது. தேவர்கள் இது என்ன சக்தி என்று அஞ்சினர். சிவன் தர்மவட்டம் அமைத்தார். உள்ளே நிம்மதி, வெளியே கர்மாவின் அழுத்தம். சனி கர்ம கண்ணாடி காட்டினார். ஒவ்வொரு செயலும் விளைவுமாய் திரும்பியது. சிவன் சொன்னார், கர்மா செயல்படும், ஆனால் சமநிலையை நான் காக்கிறேன். சனி பயத்தின் நிழலை உருவாக்கினார். அது நெருங்கும்போதே தேவர்கள் நடுங்கினர். நிழல் இழப்பின் காட்சிகளை காட்டியது. ஆனாலும் சிவன் பார்வை மட்டும் அமைதி. சனி சிவனை தனிமையில் நிறுத்தினார். இப்போது கூட நீ அசைய மாட்டாயா என்ற சோதனை. சிவன் சொன்னார், நான் தனியாக இல்லை, அண்டமே என் உடல் என்று. சனியின் முகத்தில் முதல் மரியாதை தெரிந்தது. இந்த சோதனை சாதாரணமல்ல என்று உணர்ந்தார். சனி சொன்னார், என்னை எல்லோரும் பயப்படுகிறார்கள், ஆனால் என் பணி தவிர்க்க முடியாது. அவர் தண்டிப்பவனல்ல, செயலும் விளைவையும் அளக்கும் கர்ம நீதிபதி. சனி கேட்டார், என் சட்டத்தை நீயும் மதிப்பாயா? சோதனை சக்தி அல்ல, கொள்கை. சிவன் சொன்னார், கர்மா வேறில்லை, அது என் ஒழுங்கின் ஒரு பகுதிதான். சனி தலைவணங்கினார். தர்மம் காக்கவே இந்த சோதனை என்று உண்மை வெளிச்சம் கண்டது. சிவன் சனியை ஆசிர்வதித்தார். தர்மம் காப்பது நீதியே என்றார். தேவர்கள் பணிந்தனர். நாங்கள் பயந்தோம், ஆனால் நீ தர்மம்தான் என்று மன்னிப்பு கேட்டனர். சனி விளக்கினார், என் பார்வை தீமையல்ல, உண்மையை வெளிக்கொண்டு வரும் கண்ணாடிதான். காலம் மீண்டும் இயல்பானது. கைலாசம் பழைய அமைதிக்கு திரும்பியது. சனி அமைதியாக புறப்பட்டார். சோதனை முடிந்தது. தர்மம் நிலைத்தது. தேவர்கள் உணர்ந்தார்கள், சனி தீமையல்ல, தர்மத்தின் நீதிபதி என்று. பூமியில் மக்கள் சனியை பயந்தனர். உண்மை புரியாமல் தீமை என்று நினைத்தனர். மூத்தவர் சொன்னார், சனி அல்ல, நம் செயல்தான் திரும்பி வருது என்று. பக்தன் சனியை வணங்கினான். பயம் ஒழிந்து ஒழுக்கம் பிறந்தது. சிவனின் ஆசிர்வாதம் காரணமாக சனியின் நீதியும் சமநிலையும் பாதுகாப்பாக நிலைத்தது. சனிக்கிழமை ஒழுக்கத்தின் நாள் ஆனது. மக்கள் சனியை நினைத்து தங்களை திருத்தத் தொடங்கினர். சனியின் பார்வை சாபமல்ல, பொய்யை கரைக்கும் உண்மை ஒளிதான். சனியின் பாடம் ஒன்றுதான், பொறுப்பே கர்மாவை மாற்றும், செயலை சரிசெய்தால் பயம் போகும். அந்த சோதனை ஒரு சட்டமாக எழுதப்பட்டது. கர்மமும் தர்மமும் ஒரே வழி என்று. சனி உலகத்தை பார்க்கிறார், பயமுறுத்த அல்ல, சமநிலையை காக்க. சனி மீண்டும் நவக்கிரக மண்டபத்திற்கு வந்தார். இப்போது அவர் மீது மரியாதை அதிகரித்தது. சனி அறிவித்தார், கர்மா சிவனின் ஒழுங்கே, அதை நான் காக்கும் கடமை என்று. சனி உறுதி செய்தார், அகந்தையைதான் தண்டிப்பேன், பக்தியை அல்ல என்று. சிவன் சொன்னார், கர்மா பயம் அல்ல, அது திருத்தும் வழி என்று அண்டம் முழுதும் ஒலித்தது. சனி சோதித்தது சிவனை அல்ல, கர்மாவை மதிக்கும் மனதைதான்.
பயம் வேண்டாம், ஒழுக்கம் போதும்.